Hi friends, welcome to DIY Tailoring. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். நான் வந்து எல்லா டிசைன் ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இதுல பேக்ல தான் எல்லாத்துலயும் டிசைன் வரும். ஃப்ரண்ட்ல வந்து காமனா ஒரே மாடல் தான் வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நான் எல்லா இதுலயுமே நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. அதுக்காக தனியா வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ற உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நான் என்ன தைக்கிற ப்ளவுஸ்லையும் நீங்கள் எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட்டில் இது தான் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வேறு மாடல் வந்ததுன்னா நான் அது வேறு சில இதுக்கு ஃப்ரண்ட்டில் மாடல் வரும். அப்போ நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். இப்போ காமனாக வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் இதே தான். ஓகே, இப்போ இதை எப்படி இது வெட்டலான்னு பார்க்குறான் பாருங்கள். ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேக் சைடு கட் பண்ணியிருக்கேன், கை கட் பண்ணிட்டேன். இந்த பீஸில் தான் இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி இழுக்க முடியாது, இப்படியும் இழுக்க முடியாது. இந்த கிராஸ் வந்தால் தான் இழுக்க முடியும். இந்த கிராஸில் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு போட்டு கட் பண்ணணும். இது வந்து கை வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த வளைவு சைடில் தான் இப்போ நம்ம துணி போட்டு கட் பண்ணணும். இந்த பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கை வளைவு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி போட்டு இந்த வளைவு சைடில் போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே இப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே இதை இப்போ மார்க் பண்ணிக்குவோம். இங்கே இதில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தான் எடுக்கணும். இது வந்து இடுப்பு மடிக்கிறதுன்னு வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ வந்து பெல்ட்டு கொடுக்குறோம் நம்ம. அதனால் இது வரைக்கும் இந்த அளவு மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்படி இந்த சைடு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படியே வச்சு இங்கேருந்து ஃபுல்லாகவே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இங்கே வந்து நெக்கு இந்த ஷோல்டரோடு எவ்வளோ அளவு இருக்கோ இதுலேயும் ஒரு இப்படி கோடு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் தைக்கும்போது இந்த வளையம் வைக்கிறோம் இல்லையா, இந்த சைடில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற பக்கம் வந்து எப்பயுமே அளவு எடுக்கக்கூடாது. அளவு ஃப்ரண்ட் பீஸ் அளவு எடுக்கும்போது இந்த ஹூக் வைக்கிறோம் இல்லையா, இந்த அளவு தான் எடுத்துக்கணும். இந்த சைடு எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து இந்த அக்குள் ஜாயிண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து இந்த நெக் வரைக்கும் எடுத்துகிட்டு இதை தான் இப்போ நம்ம இப்படி அளவு வச்சு பார்க்கணும். இப்படி அளவு வச்சு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பேக் சைடோட ஃப்ரண்ட் இந்த 1 இன்ச்சு கம்மியாக வருது. இப்போ இது மாதிரி நம்ம இந்த மட்டும் கோடை மட்டும் இந்த ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை வச்சு அளந்துக்கிறோம். அப்புறம் ஃப்ரண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த கரெக்ஷன் வரும் உங்களுக்கு. ஒரு சில ப்ளவுஸுக்கு தான் இது வரும். அது நீங்கள் தைக்கும்போது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணும்போது இந்த அளவை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ இது பொடி கோடு போட்டுக்கலாம். இவ்வளோ 1 இன்ச்சு கம்மியாக வருது இல்லையா, இப்போ இந்த கோடு இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இது இல்லை, இது தான். இதில் வந்துட்டு இப்போ இந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லையா, இந்த தையலை வந்து இந்த ஜாயிண்டில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த நெக்கு என்ன ஷேப் இருக்குதுன்னு இப்படி நேராக இழுத்தெல்லாம் கொண்டு போகாமல் அது என்ன வளைவு ஷேப் இருக்கோ அப்படி கொண்டு வந்து இந்த ஜாயிண்டில் வைக்கிறோம். இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இந்த இருக்கு இல்லையா, இப்படி தான் இந்த ஜாயிண்ட்டுக்கு இது வந்துடணும். இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு இங்கே ஷோல்டரில் இந்த தையலில் வச்சுருக்குறோம். இதுதான் அளவு. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது ரவுண்டு ஷேப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் அளவு. இப்போ இதில் வந்துட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த கிராஸ் பெல்ட்டில் நம்ம ஒரு இங்கே தையல் போட்டிருக்கோம், டாட் இருக்குல்ல, இந்த டாட்டும் இதுக்கும் இப்படி பிடிச்சிட்டு இதை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் இப்படி நார்மலாக எப்படி இருக்கும் அந்த அளவு வச்சுட்டு இங்கே மேலே இந்த தையலில் வச்சு இங்கே எப்படி கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த கரெக்டாக அந்த தையல் இருக்கு இல்லையா, இதில் மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தையலுக்கு விட்டுருப்போம். இது இழுக்கிறனால நிறைய தையலுக்கு வேணாம். இது கிராஸ் பீஸ் இழுத்தா ரொம்ப பெருசாக வரும். அதனால் இழுக்காமல் வச்சு நம்ம இந்த அளவு எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த சைட்லேருந்து இங்கே ஒரு 3-3.5க்குள்ளே வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த சென்டரில் தான் இப்படி மடிக்கணும். எங்கேயும் ஓரமாலாம் மடிச்சிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதை மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ முன்பக்கம் வந்து இதில் இங்கே மேலேயும் தையல் போடணும். இங்கே கீழே கிராஸ் பெல்ட்டுக்கும் தையல் போடணும். இடையில இதில் ஒரு டாட்டும் நம்ம பிடிக்கணும். இதுக்கும் சேர்த்து இப்போ நம்ம இப்படி தையலுக்கு விட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இதுக்கு இப்படி மார்க் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
நான் ப்ளவுஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பைப்பிங் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வந்து நான் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரு காம்பினேஷன் போட்டு இதுக்கு கழுத்துக்கு பைப்பிங் மாடலும் உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸு இதில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். டோட்டலாக அந்த ப்ளவுஸுக்கு பைப்பிங் எப்படி அடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த ஷார்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஷார்ப் பண்ணியிருக்க இடத்த இப்படி மையமாக வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இந்த தையல் வந்து இங்கே இதில் கரெக்டாக இருக்கணும், கூட குறைச்சி வந்துடாமல் இப்படி மடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த லென்த் வந்து 2.5 வரைக்கும் மேலே ஏற்றி போடலாம். போட்டால் உங்களுக்கு கிராஸ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இப்படி இது ஆப்போசிட்லேயும் வரும் உங்களுக்கு. இப்படி இந்த இது வந்து இந்த 2 தையல் இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு வரும் இல்லையா, இது வந்து இதில் டாட் வரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த 2க்கும் இடையில் வந்து இங்கே வந்து இந்த கை சைட்லேருந்து தையல் வரும். இது வந்து நீங்கள் மடிக்கும்போது இப்படி மடிக்கணும், இப்படி கிராஸாலாம் வந்துடக்கூடாது. இது இப்படி நேர் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதிலேருந்து அந்த டாட் வரும், இது ஒரு அடையாளம் பண்ணிக்கலாம். இப்படி இந்த இருக்கு இல்லையா, இப்போ இதிலேருந்து இந்த இதுக்கு டாட் வரும். இது இப்படி இவ்வளோதான் டாட். இது கிராஸ் என்ன 4 சொன்ன மாதிரி 4 டாட் பிடிக்கிறனால இதுலேயும் ஒரு டாட் வரும். ஏற்கனவே உங்களுக்கு 2 ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி மாடல் நான் போட்டிருப்பேன், நீங்கள் அது பாருங்கள். ஆனால் அது பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், ஆனால் கிராஸ் வந்து அழகாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த 3 தான் வரும். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு நான் இது எப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த பைப்பிங் மாடலும் நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பார்த்தோம் இல்லையா, இதை எப்படி தைக்கிறதுன்றது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நான் இந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி இந்த ஜாயிண்ட் இப்படி மடிச்சுட்டு இதை வந்துட்டு இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். அந்த அடையாளம் மட்டும் கரெக்டாக இப்படியே இருக்கணும். அடுத்தது வந்துட்டு இதை சென்டராக வச்சுட்டு இந்த தையல் இந்த 2 தையலையும் கரெக்ட் பண்ணி இங்கே இப்படி சென்டர் எடுத்துக்கிட்டு இங்கே இது இப்படி ஒன்று போல் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி கிராஸ் ஆகிடுது போன மாதிரியான தப்பாயிரும். இது வந்து கரெக்டாக இப்படி வரணும். இதுவும் அதே மாதிரி இப்படி எடுக்கிறோம். இருக்குல்ல, இது மட்டும் இப்படி கரெக்டாக வரணும். இப்போ டாட் எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இந்த பாருங்கள், டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பெல்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த கிளாத் இருக்குது, இதுக்கு வந்து உள்ளே ஏதாவது கொஞ்சம் திக்காக ஒரு கிளாத்து கொடுத்துக்கணும். அப்போ தான் கிராஸ் பெல்ட் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ கொடுத்துட்டு இந்த பட்டியை வந்து நல்லா கனமாக அப்படி மடிச்சுக்கலாம்.
இதுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா பெல்ட்டுக்கு, அந்த அளவு வந்து இப்போ 2.5 இன்ச்சு நம்ம இப்படி இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ வரும். எக்ஸ்ட்ரா வந்தால் நான் உங்களுக்கு இங்கே சொன்னேன்ல 4 டாட் பிடிச்சா அழகாக இருக்குன்னு சொல்லி அதுவும் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2.5 3க்குள்ளே இந்த இது வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இந்த ஹைட் இப்படி கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஹைட்டும் இது வச்சுக்கலாம். இதை வந்துட்டு இப்படி வளைவு ஷேப்பில் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங்கிறனால, நேர் கட்டிங்னா இந்த இது வந்து நேராக போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங்கிறனால இந்த வளைவு ஷேப் கொடுத்தோம்னா தான் இந்த கட்டிங் வந்து அழகாக இருக்கும். இது வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த இதை இப்படி வந்து மடித்து இப்படி வச்சும் தைச்சிக்கலாம். இல்லைன்னா நான் இப்படி உடச்சி இப்படி வச்சு தைச்சிட்டிங்கனாலும் அழகாகவும் இருக்கும். இது உங்களுக்கு இந்த இப்படி திருப்பும்போது உங்களுக்கு அது ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்படி சேர்த்து வச்சு இப்படி தைச்சிட்டிங்கன்னா வந்து இது சரியாக கிடைக்காது உங்களுக்கு. ஒன்று இப்படி மடித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி உடச்சி இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு தைக்கலாம். இப்படி வச்சு இப்போ இதுக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டன் பட்டி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த வளையம் வைக்கிற சைடு வந்து இப்படி உள்பக்கம் கொடுத்துட்டு வெளிப்பக்கம் மடிக்கணும். இது இந்த வளையம் வைக்கிற சைடில் இந்த துணியை உள்பக்கமாக இப்படி கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக மடிக்கணும். அது இந்த எண்டில் வந்து இப்படி மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக அந்த இது வச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு தைச்சிங்கன்னா இப்படி திருப்பும்போது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி திருப்பும்போது இப்படி ஒன்று போல் வரும் உங்களுக்கு, பிசுறு இல்லாமல் அழகாக வரும். இப்போ இதை வந்துட்டு இப்படி மடித்து இந்த தையல் இருக்குல்ல, அந்த தையலை மூடி மட்டும்தான் மடிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து இங்கே இந்த தையலை விட்டு இங்கிட்டு வந்துடக்கூடாது. இந்த தையலை மட்டும் மூடி மடிச்சிட்டா போதும். இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலை இப்படியே இதை மூடுறது மட்டும்தான். இதில் இன்னொரு தையல் வந்து இதில் சென்டரில் போட்டுக்கணும். இதில் இந்த கொக்கி வைக்கிறதுக்கு வந்து வெளிப்பக்கமாக கொடுத்துட்டு உள்பக்கமாக மடிக்கணும். இதில் வந்து உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துருக்கோம். இது வெளியில் கொடுத்து உள்ளே மடிக்கணும். இப்போ இதை அமுக்கிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்குவோம். அப்படியே இப்போ இந்த பட்டியை ஃபுல்லாக மடித்து உள்ளே வெளியிலே தெரியாமல் ஃபுல்லாக உள்ளே மடிச்சுக்கணும். இப்படி தையலை மூடி இப்படி உள்ளே கொண்டு வந்துடணும்.
இவ்வளோ தான் இப்போ ஃப்ரண்ட்டு கட்டிங். பேக் சைடு எல்லா இதுக்கும் என்ன டிசைன் வேணாலும் மாறும். ஃப்ரண்ட்டில் எதுவுமே மாறாது. உங்களுக்கு இதுதான் ஃப்ரண்ட்டில் உள்ள கட்டிங்கு. இந்த கிராஸ் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது பாருங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு இது கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அது எப்படின்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நன்றி.